இப்போ நம்ம நெய் சோறு பார்த்தோம். இப்போ நம்ம நெய் சோத்துக்குள்ளே குருமா குழம்பு பார்க்குறோம். உருளைக்கிழங்கும் கோழிக்கறியும் போட்டு ஒரு சிக்கன் குழம்பு பார்க்கலாமா? அதோட ரெசிபியை பார்க்கலாமா? எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ அருமையான வாசம். பக்கத்தில் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் காஃபி குடிக்கலாம்னு சொல்லி பால் காய வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகேவா? அவ்வளோ அல்டிமேட். உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே முந்திரி பருப்புலாம் அரைச்சி ஊற்றி தேங்காய் அவ்வளோ மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு சிக்கன் குழம்பு அவ்வளோ மணக்குது, அவ்வளோ ருசி. வாங்க சாப்பிட்லாம். இப்போ வந்து தோசை பாப்பாலாம் சாப்பாடு இது சாப்பிட்டுக்கலாமா, சும்மா ஒரு தோசை மட்டும் 2 தோசை ஊற்றிக்கிறேன், அப்படியே சிக்கன் குழம்பு ருசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால 2 தோசை ஊற்றி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. அங்கிட்டு ஒரு 2 தோசை ஊற்றி வச்சுருக்கு. குக்கரில் நெய் சாப்பாடு. ஓகேங்களா?